அப்படிதான் நம்மளுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கவிஞர் கனிமொழி அவங்களுடைய முதல் பாராளுமன்ற பேச்சில் சொல்றாங்க, அரசாங்கம் தெளிவான ஒரு முடிவு எடுத்துச்சு, 1, 2, 3 சைன் பண்ணோம். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு உதவாம அமெரிக்கா நமக்கு உதவிட்டு இருக்கு. இது அரசாங்கத்தின் பெரிய சாதனைன்னு கவிஞராகவும் இலக்கியவாதியாகவும் தத்துவவாதியாகவும் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முதல் கன்னி பேச்சு. இப்படிதான் இந்தியா உலகமயமாக்கலை புரிஞ்சுக்குது. 6 வழி சாலைகளை கட்டுவதும் பாலங்களை அமைப்பதும் மொபைல் போன் வர்றதும் டெவலப்மெண்ட் நினைக்கிறோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வளர்ச்சி அல்ல. நல்ல சாலைகள் இருப்பதனால் ஒரு நாடு முன்னேறிச்சுன்னு அல்ல. சிங்கப்பூரை விட பல மடங்கு பணக்கார நாடு இந்தியா. இந்தியாவுடைய ஒரு டேம்னுடைய ரிசோர்ஸ் பவருக்கு சிங்கப்பூருடைய எக்கானமி தாங்காது. நம்ம எந்த பணத்தோட சண்டை போறோம்? அமெரிக்கா பணத்தோட. அமெரிக்கா எதன் அடிப்படையில் அவருடைய பணத்தை அச்சடிக்கிறார்கள்? தங்கத்தின் அடிப்படையில் அச்சடிக்கணுங்கிறது சாதாரண பொருளாதார விஷயம். அமெரிக்காட்ட எவ்வளவு தங்கம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க எப்படி அடிக்கிறாங்க? அவங்க லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி பணத்தை அடிச்சிட்டு இருக்காங்க. ட்வின் டவர் இடிப்பு எதற்காக நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? பேஸ்மெண்ட்ல எவ்வளவு கோல்டு இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த கோல்டு எந்த நாட்டுடையதுன்னு தெரியுமா? குவைத்தினுடைய கோல்டு. அமெரிக்கா பொருளாதாரத்தை மொத்தமாக விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கான தங்கம் ட்வின் டவர் கீழே இருந்துச்சு. அந்த தங்கம் எங்க போச்சு இன்னைக்கு? இது ஒரு கேள்வி. ட்வின் டவர் இடிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமெரிக்க தொழிலதிபர் அரசியல்வாதி அந்த ட்வின் டவரை இன்சூரன்ஸ் பண்றார். தீவிரவாதிகளால் இந்த டவர் உடையப்பட்டால் 7 மில்லியன் வரணும் அப்படின்னு. அவர் பண்ண 3 மாசத்துல டவர் உடையுது. அவர் 2 நஷ்டஈடு கேட்டார். ஏன்னா 2 தடவை பிளைட் போச்சு, 2 தடவை வேணும்னு சொல்லி 2 3.5 மில்லியன் என்னமோ தான் கொடுத்ததா சொல்றாங்க. பின் லேடனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு? அமெரிக்கா, புஷ். அவங்க கொடுத்த எவிடன்ஸ் என்ன? பின் லேடன் நான் செய்ததாக சொன்ன ஒரு பேட்டி. அந்த பேட்டி பொய்ங்கிறது ஒரு சாதாரண மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய யாரும் அந்த பேட்டியை எடுத்து போட்டு பின் லேடனுடைய போட்டோ எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதை விட முக்கியமான விஷயம், பின் லேடன் எந்த கை பழக்கம் உள்ளவர்? பின் லேடன் இடது கை பழக்கம் உள்ளவர். அந்த விஷுவல் படத்தை பாருங்க. பின் லேடன் ரைட் கை யூஸ் பண்ணுவார். அது பின் லேடனே இல்ல. ஃபாரன்ஹீட் 9/11 புஷ்னுடைய ஆப்போனன்ட் பார்ட்டி எலெக்ஷனுக்காக செய்யறப்ப அவங்க முழுக்க பின் லேடனையும் இவரையும் தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இப்போ ட்வின் டவர் இடிக்கப்பட்டதுக்கும் குளோபலைசேஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ட்வின் டவரை இடிச்சவங்க ஒரு 10 பேர். இன்னும் வால் ஸ்ட்ரீட் அதை சொல்லலாம். நம்ம இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக முடிவு பண்றது வால் ஸ்ட்ரீட். வட்டி கொடுப்பவர்கள் தான் என்னைக்குமே உலகத்துடைய பொருளாதாரத்தை முடிவு செய்பவர்கள். அது உலகமயமாக்கல் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி. ஆட்டோக்காரனுக்கு நம்ம ஏன் 100 ரூபாய் கொடுக்கணும்? நம்ம திட்டம் ஆட்டோக்காரன் எதுக்கு 100 ரூபாய் வாங்குறோம்? மெட்ராஸ்ல என்ன சார் இங்க இருந்து போறதுக்கு 70 ரூபாய் வாங்கணும்னு சொல்றோம். ஏன்? எல்லா ஆட்டோக்காரர்களின் ஆட்டோ ஓட்ட வேண்டிய உரிமமும் அங்க இருக்கக்கூடிய வட்டி கடைக்காரர் இருக்கு. அவன் டெய்லி 100 ரூபாய் அவர் கட்டி ஆகும். சோ இதை முழுக்க நீங்க குளோபலைசேஷன் புரிஞ்சுக்கிறதா மாத்தணும்னு நினைச்சா மாத்தலாம். அது ஒரு பக்கம். குளோபலைசேஷனை மாற்ற முடியாத அளவுக்கு உலக அரசியல் விரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறது இன்னும் முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா நீங்க ஒரு புத்தகம் படிக்கணும். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம். அவசியமா நீங்க எல்லாரும் ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம்ங்கிற புத்தகத்தை படிக்கணும். அதே மாதிரி இந்த மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்பம் எதற்காக தொடங்கப்பட்டதுங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிறது 2 டாக்குமெண்ட்ரி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். Why We Fight அப்படின்னு அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி ஒன்னும், லூசிங் அகைன் ட்வின் டவர் இடிப்பு பற்றிய டாக்குமெண்ட்ரி. இந்த 2 டாக்குமெண்ட்ரியும் நீங்க அவசியம் பார்க்கணும். அது சொல்ல அது நீங்க உங்களுக்கு FBI சொன்னது நீங்க படிக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் சொன்ன தகவல் இருந்து அந்த ட்வின் டவரில் மோதிய 2 பிளைட்டும் கார்கோ பிளைட், பயணிகள் பிளைட் இல்ல. 1 பென்டகான்ல விழுந்தது மிசைல், பிளைட் இல்ல. இட்ஸ் ப்ரூவ்ட். இன்னொன்னு பிளைட்ல போறப்ப பேசினதா ஒண்ணு போட்டாங்கல்ல, அம்மா நான் இங்க சாக போறோமா அப்படின்னு அங்க இருந்து போன் பண்ணதா, அங்க இருந்து ஒரு 6-7 பேசஞ்சர் பேசினதா, 10 பேர் வீட்டுக்கு அவசரமா போன் பண்ணதா போட்டாங்கல்ல. அதுக்கு 5 வருடங்களோ 4 வருடங்களுக்கு அப்புறம் அமெரிக்கா ஒரு மொபைல் கம்பெனி பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அதை விட குறைவான உயரத்தில் பறக்கிறப்ப பேசிட்டோம் அப்படிங்கறது பெரிய ரெக்கார்டா வெளியில போட்டாங்க. அன்னைக்கு அவ்வளவு சுலபமா வெறும் ஒரு சிம் கார்டை வச்சு பேசின கஷ்டப்பட்ட நீங்க பேசிட்டாங்க. அதை பண்றது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அமெரிக்காரன் கேட்டான். இதுவரைக்கும் 1000 அடி தாண்டாலே உங்களால மொபைல் வந்து பேச முடியாது. அது சான்ஸ் கிடையாது. இன்னொன்னு அது மிசைலுங்கிறது நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க லூசிங் அகைன் இந்த டாக்குமெண்ட்ரிய அவசியமாக நீங்க எல்லாரும் பார்க்கணும். இன்னொன்னு